इन राग खीरवाणी भजन पूरा आँखों में बसी हो आँखों में बसी हो माँ, मेरे दिल में बसी हो माँ। सहस्रार में बैठकर सहस्रार में विराजे
सहस्रार में विराजे हो तुम, हजारों शक्ति देते हुए। कुंडलिनी माँ को जगा दिया, जो रहे सालों से सोते हुए। कुंडलिनी माँ को जगा दिया, जो रहे सालों से सोते हुए। उपकार इतनी मानव पे तेरी, उपकार इतनी मानव पे तेरी, वर्णन होगा न हमसे माँ, हमसे माँ, हमसे माँ। निर्मला 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 निर्मला। आंखों में बसी हो माँ, आंखों में बसी हो माँ, मेरे दिल में बसी हो माँ। आंखों में बसी हो माँ, मेरे दिल में बसी हो माँ। होठों में बसी हो माँ, मेरे चित्त में बसी हो माँ। आंखों में बसी हो माँ, आंखों में बसी हो माँ, आंखों में बसी हो माँ। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிலும் நமது இதயத்திலும் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வாருங்கள். தாங்கள் எங்கள் மீது வைத்திருக்கும் அன்பு ஆழமானது, பாதுகாப்பானது. ஆதலால் தான் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கொடுத்துள்ளீர்கள். தாயே, எங்களுடைய இதயம் உங்களுடையது, எங்களின் மனம் உங்களுடையது. தாயே, எங்களின் செயல்கள் அனைத்தும் தங்களுடையது. தாயே, அனைத்துமே உங்களுடையது. தயவு செய்து எங்களுடைய இந்த தியானமானது எண்ணங்கள் அற்ற நிலையில் இறைவனின் ஆனந்த நிலையோடு நாங்களும் ஒன்றிணைந்து அந்த ஆனந்தத்தை முழுமையாக அனுபவிப்பதற்கு தயவு செய்து அருள் புரிவதுடன் அனுமதியும் தாருங்கள் அம்மா. அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.
நமது கவனத்தை சஹஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகாசரஸ்வதி மகாகாளி त्रिगुणात्मिका कुण्डली साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रारस्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देवी नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः। கவனம் நம்முடைய இதயத்தில் வைப்போம். தாயே, நாங்கள் செய்கின்ற இந்த தியானத்தை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. மெதுவாக 2 கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நம்முடைய 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுடைய பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, நாங்கள் தங்களுக்கு இழைக்கின்ற அனைத்து தொல்லைகளையும் தாங்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டு புன்சிரிப்போடும் சகிப்புத்தன்மையோடும் பொறுமையோடும் ஏற்றுக்கொள்கிறீர்கள். தயவு செய்து எங்களுக்கும்
சகிப்புத்தன்மையையும் பொறுமையையும் தந்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்கள் உடம்பிலுள்ள அனைத்து விதமான உபாதைகளையும், எதிர்மறை தீய செயல்களையும் தீய குணங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக நீக்கிவிடுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி மாதா சாக்ஷாத். त्वमेव साक्षात् श्री आदिभूमि माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. மெதுவாக நமது இடது கையை மடி மீதும் வலது கையை பூமியின் மீதே வைத்து கவனத்தை நம்முடைய இடா நாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, எங்களின் இடா நாடி சுவாமினியாக ஸ்ரீ மகா காளியாகவும் ஸ்ரீ பைரவராகவும் அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் பணிவோடு வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களுடைய இடது நாடியில் உள்ள அனைத்து விதமான கடந்த காலத்தின் இறந்த எண்ணங்களையும் பயத்தையும் குற்ற உணர்வையும் தூய்மையற்ற கவனத்தையும் குரு தத்துவத்திற்கு எதிரான செயல்களையும் மமகாரத்தையும் தயவு செய்து எங்களிடமிருந்து பூமி தத்துவத்தின் வழியாக நீக்கிவிடுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் சமநிலையில் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, தங்கள் அருளால் எங்களுக்குள் ஸ்ரீ மகா காளியின் தத்துவமும் ஸ்ரீ பைரவரின் தத்துவமும் விழிப்புணர்வு அடைய செய்திருங்கள் அம்மா. தாங்களே உயரிய சக்தி கொண்ட பைரவராவே, குறையில்லாதவர், சக்தி வாய்ந்தவர், தெய்வீக ஒருங்கிணைப்பின் இறைவனாவீர், சர்வ வல்லமை உள்ளவர், தெய்வீக பேரின்பத்தின் அதிபதியாவீர், முழுமையான தூய்மையின் அதிபதியாவீர், தாயே, தயவு செய்து எங்களுடைய விருப்பங்களை
தெய்வீகத்தின் விருப்பமாக மாற்றி தூய்மைப்படுத்திவிடுங்கள் அம்மா. கவனம் நம்முடைய இடா நாடியில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். இடா நாடியில் மட்டும் நமது கவனம் இருக்கட்டும். மெதுவாக நமது வலது கையை மடி மீதும் இடது கையை ஆகாய மார்க்கமாக உயர்த்தி கவனத்தை நம்முடைய பிங்களா நாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய், தயவு செய்து எங்களுடைய பிங்களா நாடியில் உள்ள அனைத்து விதமான உபாதைகளையும், அனைத்து விதமான அசுர குணங்களையும், கோபத்தையும், அதிகப்படியான உடல் வெப்பநிலையையும், பொறுப்பற்ற நிலையும், இனிமையற்ற தன்மையும், எதிர்காலத்தை பற்றிய அதிகமான திட்டமிடலும் அதை ஒட்டிய பயமும், நான் என்ற அகங்காரமும் தயவு செய்து எங்களிடமிருந்து ஆகாய தத்துவத்தின் வழியாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே ஆவீர். நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாயே, தங்களால் தூய்மையாக்கப்பட்டுள்ள எங்களுடைய விருப்பங்களை நாங்கள் செயலாற்றுவதற்குரிய ஞானத்தையும் சக்தியையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ மகா சரஸ்வதியாகவும் ஸ்ரீ ஹனுமராகவும் வீற்றிருக்கும் தாங்கள் தங்களின் தத்துவத்தை எங்களுக்குள் விழிப்புணர்வு அடைய செய்வதை நாங்கள் முழுமையாக உணர்ந்திட தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எப்பொழுதும் நிகழ்காலத்திலேயே நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். தாங்களே எங்களுக்குள் இருக்கின்ற விருப்பத்தின் செயல்களை ஆற்றுவதற்குரிய வழிமுறைகளை கண்டறிய வைக்கிறீர்கள். அதில் நாங்கள் முழுமையாக பகுத்தறியும் திறனையும் எங்களுக்கு செயல்படுத்த வைக்கிறீர்கள். நாங்கள் சகஜ யோகிகள் என்பதை எங்களுக்குள் தயவு செய்து நிலைநிறுத்திடுங்கள் அம்மா. எங்களின் பகுத்தறியும் திறன் மூலமாக
நாங்கள் சரி தவறு என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய தெய்வீக நுண்ணதிர்வுகளின் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. மெதுவாக கவனம் நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். நமது இரு கைகளும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை சுழுமுனை நாடியிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தாங்கள் எங்களுடைய சுழுமுனை நாடியில் ஸ்ரீ மகாலட்சுமியாகவும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவாகவும் அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களை நாங்கள் பணிந்து வணங்குகிறோம் அம்மா. தாங்களே பரிணாமம் மற்றும் ஆன்மீகத்தின் வளர்ச்சிக்கு ஏறுதலுக்குரிய தாய் தெய்வமாவே. தாங்களே எங்களின் சுழுமுனை பாதையை தூய்மைப்படுத்தி எங்களின் தாய் சக்தியான குண்டலினி தாய் மேல் எழும்புவதற்கு வழிகாட்டுகிறீர்கள். தங்கள் அருளால் எங்களுக்கு ஆத்ம விழிப்புணர்வு கிடைத்துள்ளது. நாங்கள் எப்பொழுதும் இறைவனோடு ஒன்றிணைந்த நிலையில் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் சம நிலையிலேயே நிகழ்காலத்திலேயே நிலைத்திருப்பதற்கு அருள் புரியுங்கள் தாயே.
கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களுடைய மூலாதார சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ கணேசராக அமர்ந்திருக்கிறீர்கள். தங்களின் அன்பானது எங்கள் மீது பரிபூரணமாக இருந்ததால்தான் ஆத்ம விழிப்புணர்வு எங்களுக்கு கிடைத்துள்ளதம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்கு ஸ்ரீ கணேசரின் குணமான கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்தையும் அன்பையும் விவேகத்தையும் ஞானத்தையும் மன்னித்தல் குணத்தையும் மங்களகரத்தையும் தூய்மையையும் தயவு செய்து எங்களுக்குள் பிரதிபலிக்க அருள் புரியுங்கள் அம்மா. தாய், எங்களுள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிரப்பிவிடுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷா. ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனத்தை நம்முடைய மூலாதார சக்கரத்தில் வைத்து ஸ்ரீ கணேச அதர்வ சீஷம் கூறுவோம். ஓம் நமஸ்தே கணபதயே त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं कल्विदं ब्रह्मासि त्वं साक्षात् आत्मासि नित्यं प्रीदं वच्मि सत्यं वच्मि अव त्वं माम् अव भक्तारम् अव श्रोतारम् अव दादारम् अवादादारम् अवानुचानुमवशिष्यम् अव पश्चादात् अव भ्रष्टात् अवोदरादात् अव दक्षिणादात् अव शोर्वादात् अवादरादात् सर्वदो मां बाहि बाहि समं दात्. त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वम् आनन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दात् विधियोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वतो जायते सर्वं जगदिदं त्वष्टिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमेष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाग्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितियो असि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वं योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मास्त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यास्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मपूर्भुवस्वरो कणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारः परदरः अर्तेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्त्वमनुस्वरूपं कहारः पूर्वरूपम् अहारो मध्यमरूपम्
अनुस्वार शांतिय रूपम बिंदु रुत्तर रूपम नाद संदानम संहिता संधिहि सैषा गणेश विद्या गणहर्षिः नेत्रोद्गायत्री छन्दः गणपतिर्देवता ओम गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रथं सवरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैर्भूषितं भक्तानुकम्बिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो वराधपतये नमो गणपतये नमः ब्रह्मदपतये नमस्ते अस्तु लम्बोदराय एकदन्ताय विघ्ननाशिने शिवसुधाय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः। தாயே, எங்களுடைய காதுகள் எது உண்மையோ அதை மட்டும் கேட்கட்டும். எங்களுடைய ஜீவனானது எது தெய்வீகமோ அதனை போற்றட்டும். எங்களுடைய சொற்கள் தங்களின் சொற்களாக இருக்கட்டும். தாயே, தயவு செய்து எங்களுக்கு எப்பொழுதும் நிகழ்காலத்திலேயே நிலைத்திருப்பதற்கு வலிமையை தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுடைய குண்டலினி தாய் மேலெழும்புவதற்கு அனுமதி தாருங்கள். கவனம் நம்மளுடைய மூலாதாரில் கொண்டு வருவோம். தாயே, குண்டலினி மாதா, தாங்கள் ஆதிசக்தியின் ஒரு துகளாவே. தயவு செய்து தாங்கள் மேல் எழும்புங்கள் அம்மா. தாங்கள் மேல் எழும்புவதின் மூலம்தான் எங்களுக்குள் இருக்கின்ற பிடிப்புகளையும் எங்களால் கண்டறிய இயலும். தாயே, தாங்களே அவற்றை சரி செய்வதற்குரிய சூட்சுமத்தையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். எங்களின் கவனம் எண்ணங்களற்ற நிலையில் இருக்க வேண்டும் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷா. ஓம் त्वमेव साक्षात् श्री कुंडलिनी गौरी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः। மெதுவாக நமது வலது கையை இடது பக்கம் சுவாதிஷ்டானாவில் வைத்து கவனத்தை நாம் நம்முடைய இடது சுவாதிஷ்டானாவிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ நிர்மல் வித்யாவாக அமர்ந்திருக்கும் தாங்களே எங்களுக்கு தெய்வீகத்தின் உண்மையை பற்றிய புரிதலையும் எங்களுக்குள் இருக்கின்ற சக்கரங்கள் நாடிகள் அவற்றை பற்றிய ஞானத்தையும்
அவற்றை சுத்திகரிப்பு செய்யும் முறையையும் தாங்களே எங்களுக்கு தந்து அருள் புரிந்து இருக்கிறீர்கள் அம்மா. தாயே, தாங்களே ஞானத்தின் அதிபதியாவே நிர்மல் வித்யாவாக இருக்கும் தாங்கள் எங்களுக்கு தெய்வீகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தூய்மையான அறிவை தந்து அருள் புரிந்திருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களுக்கு அந்த தூய்மையான அறிவை பற்றி புரிதலை ஏற்படுத்தி விடுங்கள் அம்மா. தாயே, எங்களுடைய விருப்பங்களானது தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அம்மா. தாங்களே அருள் புரிய வேண்டும். தாயே, எங்களுடைய கவனத்தை தூய்மைப்படுத்தி விடுங்கள் அம்மா. தயவு செய்து தாங்களே அருள் புரிய வேண்டும். தாயே, தயவு செய்து எனக்கு தூய்மையான அறிவையும் தூய்மையான கவனத்தையும் படைப்பாற்றல் திறனையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எனக்கு தூய்மையான அறிவையும் தூய்மையான கவனத்தையும் படைப்பாற்றல் திறனையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எனக்கு தூய்மையான அறிவையும் தூய்மையான கவனத்தையும் படைப்பாற்றல் திறமையையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. இப்பொழுது மெதுவாக நமது இடது கையை வலது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு செல்லுவோம். கவனம் நமது வலது சுவாதிஷ்டான சக்கரத்திலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தாங்களே அனைத்தையும் செய்பவர். எங்களுக்குள் ஸ்ரீ நிர்மல் சித்தாகவும் ஸ்ரீ சித்தேஸ்வரியாகவும் ஸ்ரீ சந்திரமாவாகவும் ஸ்ரீ ஹிமாலயாவாகவும் ஸ்ரீ லக்ஷ்மணராகவும் தாங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உடல் வெப்பநிலையை அகற்றி எங்களுக்குள் சமநிலையில் நிலையான உடல் நிலையை தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற கோபத்தையும் அகங்காரத்தையும் அகற்றிவிடுங்கள் அம்மா. தயவு செய்து தாங்களே நாங்கள் அந்நிலையில் இருப்பதற்கு அருள் புரிய வேண்டும். இப்பொழுது நமது இரண்டு கையும் அன்னையை நோக்கி வைத்தவாறு கவனம் நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திலேயே வைத்திருப்போம். கவனத்தை நம்முடைய சுவாதிஷ்டானாவிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருந்து அன்னையின் முறையை கேட்போம். We have to understand that in Sahaj Yoga, you try, it will work out. It works out also.
gradually your attention will be stationed. You will be very much in the center, and you will develop your innocence in such a beautiful manner. You get back your innocence in such. Can you believe it? Completely become so innocent and so simple that you are amazed at yourself. Your innocence is there as far as money is concerned, no doubt. Still you are intact on that point. On that point, Indians are not. You are innocent as far as material things are concerned. For example, you don't mind giving all the money to these horrible gurus as long as you get your realization. But there, I think innocence is not stupidity. How can you give money for your realization? I mean, it's a simple thing, you must understand. You cannot pay money for your realization. One thing you must understand. Anybody who says, now I've got vibration, some people go to someone and feel heated up. Then they go on feeling heated up more and more and more. This heat is coming from that man and is going to increase your heat all the time. And it is going to increase and increase and increase, and your chakras are going to be ruined completely by this fellow. It has to be reduced, it has to come to the cooling point, and you must feel the cooling point. If you cannot feel the cooling point, then you must know that this man is absolutely wrong. Heat is not the sign of cleansing. When you are feeling heat here now, for example, it is because the cleansing is taking place. Once the cleansing is over, the cool breeze must blow in and you must feel the cool breeze. Now some people might feel absolutely cold, just like frozen. That's also not a good sign. That means you are left-sided. Some of you may feel that kind of a thing. It's not the feeling the cold is the point, it's the feeling the cool breeze. It's a breeze-like feeling that you get from my photograph also will get. That's the way you have to judge yourself. You judge yourself, establish yourself, keep your chakras clean, and you'll be amazed how you become a master of the whole art. You will be able to give realization, each one of you, to thousands of people. So now in the second chakra when we come, I would say is the chakra of your seeking. We call that as the second chakra because the third chakra comes out of it. Is the chakra in which you seek. It starts from very, very beginning. When you were a human being, you did not realize that you came to this stage in thousands and thousands and thousands of years. First of all, as any animal, what you do is to seek God in food. You just seek food. You are seeking food, you want to eat. I mean, the whole thing is at Nabi level, is at this point where you are just seeking the food, how to nourish yourself, how to look after yourself. The second seeking later on starts, some of the animals start becoming more alert by understanding that you have to be more intelligent. So they start seeking in power. They want to empower other animals and try to overcome them so that they can eat them, so they seek in power. Then the seeking goes even subtler and subtler, that they start seeking in money. As in human beings start seeking in money, in possessions and things. Animals don't have possessions, thank God. Because possessions means headache. You have to have insurance, you have to have this, you have to have that. So the human beings start getting the possessions and all these things, and they start going into this seeking. But the last and foremost seeking is of the very evolved is the seeking of the spirit, the seeking of God. This is the real thing that should happen to us when you are at that point of maturity. Then this happening takes place. Now, the other center that is coming out of that one is actually, it's not shown here, but it comes out of that, is the center called as of Swadhisthana. Is the center by which you think, you organize for the future, you think, you organize for the future, you work out your action through it. Like we think all the time. What we do is nothing but think. I mean, planning is such a curse that we don't do anything about it. We just plan and keep it in the book. Or we have planned it. They think we have planned it, it's done already. It's not so. Now this thinking gives us a realm of future into which we enter in. When we start thinking, we do not know how we imbalance ourselves.
In this area resides the principle of the primordial masters, as Gregor has told you. Now when you start thinking, this center, the one you see, the yellow colored center, transforms the fat from your stomach for the use of your brain. Now people are so much against fat these days that it would be really dangerous to talk for it. Now, from where are you to get the replacement of your brain cells? Tell me, if you are not going to consume any fat. As it is, your livers are out, so whatever fat you take any amount of fat, you will not have any weight. Try. Because that fat is the reserve for your brain, which thinks all the time. You have to, do you know that this brain is made of fat cells? Do you know this or not? Is nothing but fat cells. In Sanskrit, is called as med. And the whole thing is called as med, even the brain. Even your nerves are made of the fat cells. Now when you don't take it, any form of fat whatsoever, I mean, I'm told that lots of butter is lying here wasted. I don't say, when I say, I don't say you ate the mountain of it. No, no. What I'm saying, if you don't take at all any fat, then what you do is to make your body starve for the fat that is needed for one of the purposes is the brain and for your nerves. If you don't take fat in the body, you will be a nervous person. What is the supplement for your nerves? What are you going to supply it? That's why you find, you see, mostly to make it out, and Westerner and Indian is very easy. You make them stand before any calamity, all right? The Indian would be silently watching. The another would be going into completely, everything will be coming out. Or the eyes will be twisting, the nose will be going up and down, the ears will be going like that. They'll be all nervous. The reason is your nerves do not have any sustenance in it. That's lost because you just don't take any fat. Take little bit. I'm not saying the mountains. You see, if I say something, you may jump into the mountain of fat. That's not the point. But just to avoid completely the fat is a wrong idea, creates an imbalance. Now this poor center has to do double job. Firstly, it has to supply the fat to the brain. Secondly, it has to look after your liver on the right hand side. When it moves to the left hand side, your pancreas, your spleen, your kidneys and uterus. Can you imagine? All these things this poor thing has to do. Now if you are thinking all the time, then it is trying to find out all the fat globules it can get from everywhere to supply in the brain. All right. And if it does not get that, then it is a dangerous thing. But even if it gets it, then it is creating a problem for the other organs which it has to look after. That's how people get diabetes. You don't get diabetes because you eat sugar. It's a wrong idea altogether. I don't know from why the doctors have started this kind of a thing. For example, in India, people take sugars, at least half a kilo of sugar per day in the villages, at least minimum. They eat more sugar than they eat rice. Take it from me. But nobody has diabetes. Why? Because they don't think. Whatever sugar they take is used for their liver. Now, if you do not give your liver any sugar, now ask anyone how the liver acts. Liver is the one that takes out all your poison. Now, this poison is to be taken out of the liver by water. Now, if you take the water and drink on top of that, what happens? That the hydrogen becomes heavier. I mean, there's H3 added to it, and the whole system of H2O, which has to be neutral, becomes like this, and you can't receive any heat into it. So the whole heat, which is the poison, accumulates in the liver. You get all kinds of liver problems, Practically, most of the Western people have liver problems, but they don't know it till they discover it. Till they are absolutely on the verge of something very fatal, they do not discover about liver.
Now this hydrogen, which pulls it down, you see, becomes like an arrow, doesn't receive anything from the liver, the heat. And such a person never gets any temperature. Even cancer acts the same way. In cancer also, the H goes down very much, though it's a left-sided problem, which I'll tell you. But same thing happens, that the heat of the body cannot be taken out by water. So the water becomes a heavy water, you can say. But after realization, the hydrogen goes up like that, and you receive all the heat. And people who have bad liver feel terrible heat on the right-hand side. Now you have to take carbohydrates to neutralize that heat. You have to take carbohydrates. Now if you don't like sugar, eat rice. I mean, if there's some sort of a thing on your head. This also is an enterprise. I must tell you, these food stores are also another enterprise, which is very, very subtle. கவனம் நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரத்திலேயே வைத்திருப்போம். இப்பொழுது மீண்டும் நமது வலது கையை நம்முடைய இடது சுவாதிஷ்டானாவில் வைத்து சுவாதிஷ்டான சக்கரத்தின் முன்பு கவனித்து பார்த்தால், கையை வைத்து நாம் தொடாமல் கொஞ்சம் விலக்கி கவனித்தால் நம்மால் இப்பொழுது அந்த சக்கரத்தின் நிலையை உணர இயலும். இப்பொழுது இடது கையை வலது சுவாதிஷ்டான சக்கரத்தில் வைத்து கவனத்தை அந்த இடத்தில் வைத்து பார்க்கும் பொழுது முன்பு இருந்த நிலைக்கும் இப்பொழுது இருக்கின்ற அந்த நிலையும் நம்மால் உணர இயலும். வித்தியாசம் தெரியும். இப்பொழுது இரு கைகளையும் அணையை நோக்கி வைத்தவாறு கவனத்தை மெதுவாக நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். மெதுவாக பவசாக்கரம், மெதுவாக ஹிருதய சக்கரம், மெதுவாக விசுத்தி சக்கரம், மெதுவாக ஆக்ஞா சக்கரம். கவனம் நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திலேயே வைத்திருப்போம். கவனத்தை நம்முடைய ஆக்ஞா சக்கரத்தில் வைத்து அன்னையின் சில நிமிட உரை சொற்பொழிவை கேட்போம். நாம் வைக்கும் குங்குமத்தை பற்றி கூறுகிறார்கள். We say the mantras. Now this one is something right. And now red, you know, it has the what you call wavelength, which can be seen by anyone. The fastest, you see, it has such a short wavelength. They say that it can pass through and bend itself very well. That's why this is the red mark they have described in the Bible. Now the red mark, this is made out of a very auspicious thing and then burnt into this color.
This is the color of Sri Ganesh. And if you put it in the night before sleeping on your forehead, if you are possessed, the possession will leave you. But it should be vibrated. It should be vibrated. Once it is vibrated, it has that power. And it really clears. I will try today on some of you. It clears completely your head, makes it properly. Because he is going to say mantra, I am putting this for him. All these have significance only when they are vibrating. Without vibration, it is empty ritual. See, lag raha hai na? Just screw, the screw, tight one, is loosened. Or if it is loose, it is tightened. You all will feel it also. On the collective. கவனம் நம்முடைய ஆக்ஞா சக்கரம். தாய், எங்களின் ஆக்ஞா சக்கர சுவாமினியாக அமர்ந்திருக்கும் தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தயவு செய்து எங்களின் அறியாமையால் நாங்கள் செய்த தவறுகளை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். தாயே, தங்கள் அருளால் நான் எல்லோரையும் மன்னிக்கிறேன், என்னையும் மன்னிக்கின்றேன். தாயே, எங்களுக்கு தங்களால் வழங்கப்பட்டுள்ள அருளப்பெற்றுள்ள மன்னித்தல் குணம் என்பது மிகப்பெரிய வரமாகும். அவற்றை நாங்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டு பெருந்தன்மையுடனும் மன்னித்தல் குணம் உடையவர்களாகவும் நாங்கள் திகழ்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரம். தாய், எங்களின் சகஸ்ரார சக்கரத்தில் தாங்கள் ஸ்ரீ சகஸ்ரார சுவாமினியாக அமர்ந்திருக்கிறீர்கள். தாயே, தயவு செய்து எங்களுடைய எண்ணங்களை தாங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். நாங்கள் எண்ணங்கள் அற்ற நிலையில் தியானத்தினுள் தியானத்தில் நிலை நிற்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு சற்று மேலே கொண்டு செல்லுவோம். தாயே, நாங்கள் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள், சகஜ யோகிகள் என்ற எண்ணத்தை தயவு செய்து எங்களுக்கு நிலைநிறுத்திடுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் கருணையும் பணிவும் அன்பும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நான் எனது என்ற எண்ணமானது எங்களிடமிருந்து அறவே அகற்றப்பட்டு நாங்கள் என்ற ஒருங்கிணைந்த நிலையில்
கூட்டுணர்வோடு நாங்கள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, பரமானந்தத்தின் ஆனந்த நிலையில் நாங்கள் முழுமையாக அனுபவித்து அந்த ஆனந்தத்தினுள் ஆனந்தமாக நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ நிர்விசாரா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री निर्विचारा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனத்தை எண்ணங்கள் அற்ற நிலையிலேயே வைத்திருந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அதிகப்படியான உடல் வெப்பநிலையையும் எங்களுக்குள் தோன்றுகின்ற அதிகப்படியான சிந்தனைகளையும்
எங்களிடமிருந்து தயவு செய்து அகற்றிவிடுங்கள் அம்மா. எங்களின் கவனம் எண்ணங்களற்ற நிலையில் தங்களின் பொற்கமல திருப்பாதங்களிலேயே நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. எங்களால் ஏதும் செய்ய இயலாது, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாங்கள்தான் அனைத்தையும் செய்கிறீர்கள், எங்களுடன் எப்பொழுதும் இருக்கின்றீர்கள், எங்களுக்கு பாதுகாப்பு தருகின்றீர்கள் என்ற எண்ணமானது முழுமையாக எங்களுடைய இதயத்தில், மனதில், சிந்தனையில், மூளையில் என எங்களுள் அனைத்திலும் நிறைந்திருக்க வேண்டும் அம்மா. நான் என்ற அகங்காரமானது எங்களிடமிருந்து அகவே அகற்றப்பட வேண்டும் அம்மா. நாங்கள் எப்பொழுதும் கூட்டுணர்வோடு இருந்து இறைவனின் ராஜ்யத்திற்குள் ஒருங்கிணைந்த நிலையில் ஆனந்த நிலையை அனுபவிப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, இன்றைய தினத்தில் எங்களுக்கு ஆழ்ந்த ஒரு தியான நிலையை ஏற்படுத்தி தந்தமைக்கும் தங்களின் அருள் உரையால் நாங்கள் எங்களின் சில குழப்பங்களுக்குரிய தெளிவுகளை பெறுவதற்கு ஏற்ற சூழ்நிலையையும் அமைத்து கொடுத்தமைக்கு எங்களின் கோடானு கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்திடுங்கள். பூரண மந்திரம் ஸ்ரீ ஆதிசக்தி மந்திரம். ஓம் ஸ்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவில் வைத்து அன்னைக்கு நன்றி கூறி அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். வந்தன் சுதா.